Welcome to the course Adobe Photoshop in Tamil. இந்த செக்ஷன்ல Photoshop பத்தின சில பேசிக்கான விஷயங்களை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். Photoshopனா என்ன? Photoshop வந்து ஒரு விர்ச்சுவல் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லலாம். அதாவது Photoshop யூஸ் பண்ணி நம்ம போட்டோஸ் எடிட் பண்ணலாம், கட் பண்ணலாம், ரெண்டு போட்டோஸை ஒரே ஃப்ரேம்ல ஜாயின் பண்ணலாம், ஒரு போட்டோவில் உள்ள பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலாம், நிறைய எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணலாம், புது டிசைன் பண்ணலாம். இது எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இந்த எடிட்டிங் ஒர்க்லாம் போட்டோஷாப்ல எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். போட்டோஷாப்ல இந்த எடிட்டிங் ஒர்க் எல்லாமே பிக்சல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நடக்குது. அதாவது போட்டோஷாப்பை பிக்சல் பேஸ்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் டைம்ல நம்ம நிறைய மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் பார்த்துருப்போம். இன்ச்சஸ், மீட்டர், சென்டிமீட்டர், ஸ்கொயர் ஃபீட், அந்த மாதிரி நிறைய உண்டு. அதே மாதிரி நம்ம போட்டோஷாப்ல ஒரு போட்டோஸ் எடிட் பண்ணோம்னா இந்த பிக்சல்ங்கிற யூனிட் கண்டிப்பா அவசியம். பிக்சல்ஸ் இல்லாம போட்டோஷாப்ல எந்த ஒரு எடிட்டிங் ஒர்க்குமே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இமேஜ் ஓபன் பண்றேன். இது ஒரு ரெட் ரோஸ். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இமேஜ், ஒரு அழகான ரெட் ரோஸ் அப்படிங்கிறதான் தெரியும். ஆனா இதை நல்லா நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா, நான் நல்லா ஜூம் பண்றேன். ஃபுல் ஜூமிங் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இமேஜ்ல என்னால குட்டி குட்டி பாக்ஸஸ் பார்க்க முடியுது. அதாவது ஸ்ட்ரைட் லைனா நான் அதை வியூ பண்ணி பார்க்க முடியும். குட்டி குட்டி பாக்ஸஸா இங்க எல்லா இடத்துலயும் இருக்கும். அதாவது இந்த இமேஜே அந்த குட்டி குட்டி பாக்ஸ்ல தான் இருக்கு. ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒவ்வொரு விதமான கலர், வேற வேற லைட்டிங் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்றது மூலமா தான் ஒரு இமேஜையே உருவாக்க முடியுது. ஸோ போட்டோஷாப்ல எடிட்டிங் ஒர்க்கும் இதே மாதிரி தான் நடக்குது. இந்த பிக்சல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம சேஞ்ச் பண்ணி தான் எடிட் பண்றோம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிக்சல்னா என்னன்னு. ஸோ பிக்சல் இல்லாம போட்டோஷாப் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். நிறைய பேர் போட்டோஷாப்ல இதை பற்றி சொல்லிக் கொடுக்கறது இல்லை. நம்ம போட்டோஷாப் யூஸ் பண்ணி ஆயிரக்கணக்கான எடிட்டிங் பண்ணலாம். ஆனா எடிட்டிங்ல ரெண்டே டைப் தான் உண்டு. ஒன்று டிஸ்ட்ரக்டிவ் எடிட்ஸ், இன்னொன்று நான் டிஸ்ட்ரக்டிவ் எடிட்ஸ். டிஸ்ட்ரக்டிவ் அண்ட் நான் டிஸ்ட்ரக்டிவ் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, டிஸ்ட்ரக்டிவ்னா ஒரு ரா இமேஜ் நம்ம எடுக்கிற ரா போட்டோ அப்படின்னா எந்த ஒரு எடிட்டிங் இல்லாம எந்த ஒரு எஃபெக்ட்ஸும் அப்ளை பண்ணாத ஒரு ஃப்ரெஷ்ஷான இமேஜ் தான் ரா இமேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த இமேஜை நம்ம எடிட் பண்றோம் அப்படின்னா மறுபடியும் ரெக்கவர் பண்றது ரொம்பவே கஷ்டமாயிரும். எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணா பண்ணதுதான், அதுக்கப்புறம் அதை ரெக்கவர் பண்ணவே முடியாது. ஆனா நான் டிஸ்ட்ரக்டிவ் எடிட்ஸ்ல நம்மளோட ரா இமேஜ் எந்த ஒரு விதத்துலயும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி ஈஸியா நம்மளால புது டிசைன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். நம்ம ஈஸியா அந்த பழைய இமேஜை ரெக்கவர் பண்ணிடவும் முடியும். இவ்வளவுதான். இந்த ரெண்டு விஷயங்களும் நீங்க கண்டிப்பா போட்டோஷாப் டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல போட்டோஷாப்போட ஒர்க் ஸ்பேசஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.